இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா 1:5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். யோசுவா 1:5. While you're living, all will give way before you. Joshua chapter 1 verse 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படி கர்த்தர் யோசுவாவை நியமித்தார். யோசுவா வயதில் இளையவன், மோசேயைப் போல அனுபவம் பெற்றவன் அல்ல. வழிநடத்தப்பட வேண்டிய மக்களோ முரட்டாட்டமுள்ள மக்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனால் இவ்விதமான எதிரிடையான இந்த சூழ்நிலையில்தான் தேவன் இவ்விதம் சொல்லுகிறார். தேவன் ஒரு மனிதனை தம் பணிக்கு அழைக்கும் போது அந்த மனிதனின் பலத்தை சார்ந்து தேவன் அழைக்கிறவர் அல்ல. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நியமிக்கும் பணியில் நீ உன்னுடைய பலத்தை சார்ந்தே செயல்படும்படியாக தேவன் எதிர்பார்ப்பவரும் இல்லை. அவருடைய பலத்தை சார்ந்தே அவர் அழைக்கிறார். நீ தேவையான நேரத்தில் உன்னை அழைத்த தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள தவறி விடுகிறாய். ஆனால் அது இன்னும் அதிகமாக உன்னை சோர்வில் நடத்தி செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ தேவனை இன்னும் உறுதியாக பற்றிக்கொள். மேலும் இந்த வாக்குத்தத்தத்தில் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்று தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம், கடைசி வினாடி மட்டும் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் தேவன் யோசுவாவுக்கு மாத்திரமல்ல உனக்கும் செய்வார் என்று நம்புகிறாயா? இன்றைய நவீன உலகில் மனிதன் பாதுகாப்பின்மையை அதிகம் உணர்கிறான். அநேக அரசியல்வாதிகள் தங்கள் பாதுகாப்பிற்காக எத்தனையோ திட்டங்கள் தீட்டுகிறார்கள், சட்டம் இயற்றுகிறார்கள், பாதுகாவலர்களையும் நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் நம்புகிறார்கள். ஆனால் தேவன் அப்படியல்ல. அவர் தம்முடைய சர்வ வல்லமையினால் உன்னை பாதுகாக்கிறார். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஜெபம். எங்களை பலவான்களாய் மாற்றுகிற பரம தகப்பனே, நீர் தந்த பலத்தினால் உம்முடைய சேவையை செய்ய எங்களுக்கு உணர்வையும் ஞானத்தையும் தாரும். ஆமேன்.